கொடிகாத்த குமரன். கொடிகாத்த குமரன் தனது உயிர் போகும் நிலையிலும் தன்னுடைய நாட்டின் மீது வைத்துள்ள தேசப்பற்றின் காரணமாக தன் கையில் இருந்த கொடியை தரையில் படாமல் தாங்கி பிடித்த மாபெரும் வீரர் திருப்பூர் குமரன் ஆகிய கொடிகாத்த குமரன் ஆவார். மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி கத்தியின்றி ரத்தமின்றி நாட்டின் விடுதலைக்காக அஹிம்சை முறையில் போராடியவர் மகாத்மா காந்தி அவர்கள் ஆவார். இவர் இந்தியாவின் தேச தந்தை என்று அழைக்கப்படுகிறார். வீரபாண்டிய கட்டபொம்மன் 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயரை எதிர்த்து வீர முழக்கமிட்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவருடைய இறுதி மூச்சு வரை ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்தார். ஆங்கிலேயர்களுக்கு துப்பாக்கிக்கு அஞ்சாத இவர் இந்த நிலம் எங்களோடது, நான் ஏன் உனக்கு வரி கட்ட வேண்டும் என்று ஆங்கிலேயரை எதிர்த்து வீர முழக்கமிட்டு தென்னிந்தியாவையே புரட்சி அடைய வைத்தார். முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மூலம் தமிழக தலைவராக இருந்தவர். தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர் ஆவார். இவர் தேசமும் தெய்வீகமும் எனது 2 கண்களாக கூறியவர் ஆவார். சிலம்பம், துப்பாக்கி சுடுதல் போன்ற வீரக்கலைகளிலும் ஆங்கிலம், தமிழ் ஆகிய மொழிகளில் புலமை பெற்று இருந்தார். விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் நலனுக்காக பல போராட்டங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்.
வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. சிதம்பரனார் ஆங்கிலேயர் நமது தாய் திருநாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலத்தில் ஆங்கிலேயரின் பொருளாதாரத்தின் முதுகுத்தண்டை உடைத்தால்தான் அவர்களை நாட்டை விட்டு ஓட வைக்க முடியும் என்று உணர்ந்து அவர்களுக்கு எதிராக கப்பலோட்டிய தமிழன் தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இவர் இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் வழக்கறிஞர் ஆவார். வீரப்பெண்மணி ஆவார்.